இந்த மக்களே வண்டி மாட்டிக்கிச்சு. உங்கள்கிட்ட நான் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு வச்சதுக்கு அப்புறம் ரோடு உண்மையாலுமே ரொம்ப மோசமா இருந்தது. எதிரில் வந்து ஒரு அண்ணன் வேற, நீங்க ஏன்டா இங்க வந்து மாட்டிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போனாரு. வண்டி கதறது கிடந்து கருவாச்சு. ஃபர்ஸ்ட் கியர் தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இடத்துல செகண்ட் கியர் விழுந்தா உண்டு, இல்லைன்னா எல்லாமே ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கியர்ல தான் போயிட்டு இருக்க மக்களே. ரோடு ரொம்ப மோசம், கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. இதுல எப்படி அவங்க அந்த காரை எடுத்துட்டு வந்தாங்கன்னா எனக்கு புரியல. அப்போ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாவீங்கன்னா அப்ப இதுலாம் ஓட்டினாங்கன்னா விற்கலாம். சல்யூட் தான் பண்ணணும் மக்களே. அவ்வளோ மோசமா இருக்கு. அவங்களாம் தனி கட்ஸே இருக்கணும் இந்த ரோட்ல ஓட்டுறதுக்கு ஒரு தைரியம். அவங்கெல்லாம் பாராட்டியாகணும் மக்களே. ஏன்னா ரோடு நிலைமை அவ்வளோ மோசமா இருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் வீடியோ எடுக்காத 2-3 வெண்டெல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ மோசமா இருந்தது. ஆனா அதுலேயும் அவ்வளோ தைரியமா அந்த காரை ஓட்டிட்டு வந்திருக்காங்க. உள்ள அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 பேர் இருந்திருப்பாங்க. பாராட்டணும் பாராட்டணும், கண்டிப்பா பாராட்டி ஆகணும் மக்களே. கூடவே கருவாச்சியும் பாராட்டி ஆகணும். இப்போ வரைக்கும் கீழே தள்ளாம இப்படியே பேலன்ஸ் பண்ணி, நானும் அவ்வளோ பேலன்ஸ் பண்றேன், அவளும் என்ன பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான். ஆனா இதுக்கெல்லாம் செலவு பீரியடு மொத்தமா வைப்பா, அது வேற விஷயம். இப்போதைக்கு நம்ம மண்ணக்க ஓடாம கூட்டு போற வரைக்கும் சந்தோஷம் தான் மக்களே. ஆப்போசிட்ல இன்னொருத்தவங்க யாரோ வராங்க. ஏதோ பூச்சி விவகாரம் அடிச்சு. பரவாயில்ல, இந்த ரோட்ல நம்ம இவ்வளவு வச்சுட்டு கஷ்டப்படுறோம். இன்னொருத்தர் ஸ்கூட்டி வச்சுட்டு போறாரு. பரவாயில்ல மக்களே, ஊருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டம் தான் போல இருக்கு. மேங்கோஸ், இது எங்க போகுது ரோடு? இந்த ரோடு எங்க போகுது சத்தியமா எனக்கு தெரியுமே. நிறைய மக்கள டவுட்டை கண்டி பண்ணும். மேங்கோஸ் மேங்கோஸ். இந்த மக்களே மேல வந்து முதல் ஒரு வாட்டர் கிராசிங் வருது. ஆனா இங்க டவர் கிடைக்கல. மாதாஜி கொஞ்சம் இல்ல ரொம்பவே சொல்ல போறாங்க. ஆப்போசிட்ல யாரையும் பார்த்தா கேட்கலாம், பார்த்தா யாரையுமே காணும் மக்களே. தண்ணியான பயங்கர ஜில்லுன்னு தான் இருக்கு. இந்த பாதையெல்லாம் எங்க போகுது தெரியலையே. சரி, வேற என்ன பண்றது, கோயில தேடி வந்தோம். இந்த பாதை எது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். இங்க என்ன நடக்குது, எது நடக்குதுங்கிறதையும் பார்த்துருவோமே. ஒரு தடவை வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் முடி போய் பார்ப்போம். யாரும் இல்லைன்னா வந்த வழியே திரும்பி வந்துட்டு மேல கொஞ்சம் வீடெல்லாம் இருந்தது, அங்க போய் எதாவது கேட்க முடியுமா ட்ரை பண்ணி பார்ப்போம். போற வழியில பெரிய பெரிய குளம், சின்ன சின்ன காடெல்லாம் தெரியுது. பார்ப்போம் மக்களே. ஒரு தடவை வந்துட்டு பாதையில விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. மாதாஜி அரைகுறையா கிடைக்கிற டவர் வச்சு எல்லாம் போறோம் அப்படிங்குது. அதனால போய் பார்த்துருவோமே. ஒரு 2 போட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம் மக்களே. பாருங்க பாதை இருக்கு. இதெல்லாம் எதுக்கான பாதைன்றது கண்டிப்பா இதுல இருந்து அந்த கார் வந்திருக்குமா? வந்திருக்கும். ஆனா அவன் ஓட்டுற ஓட்டுக்கு, அவங்க ஓட்டுற ஓட்டுக்கு கண்டிப்பா அந்த பாதைக்கு வந்திருக்கும். இருக்க பாதைகள் ரொம்ப மோசமாய் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஒரு பாட்டி போறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாமா? பாட்டிட்டு கேட்போம். மலைக்கு போற பாதை தான். பட் ஏன் மேல போறதுக்குங்க பாதை? கோயில் ஒண்ணு இருக்குன்னாங்க மேல. எவ்வளவு தூரம் பாட்டி? இன்னும் தூரம் போகணுமா? ஆனா இது போற பாதை சரிதானே? சரி. எவ்வளவு தூரம் போய் பாட்டி போயிட்டு? பள்ளத்துல. சரி, நன்றி பாட்டி.
ஓகே மக்களே, இப்போ டவர் கிடைக்காட்டி நம்ம மாத்தாச்சு நம்மளை காப்பாத்திட்டு தான் இருக்கு இப்போ வரைக்கும். சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அங்க நிறைய இடம் தெரிஞ்சுது மக்கள். இங்க பாருங்க, அதான் நான் சொன்ன இடம். அதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் குழப்பமா இருந்தது. ஆனாலும் மாத்தாஜி நம்மளை சரியான பாதையில தான் கடத்திட்டு போயிட்டு இருக்கு. இன்னும் ரோடு தான் கொஞ்சம் ரொம்பவே மோசமா இருக்கு. போவோம், என்ன ஆனாலும் சரி. இன்னைக்கு விடுறதா இல்லை, இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்துற வேண்டியது மக்களே. இங்கதான் இன்னைக்கு நம்ம போராட போறோம். இந்த பாதையிலோட தான் சண்டை போட போறோம். இங்கதான் நாம் வெற்றி அடைய போறோம். ஸ்பாட்டன்ஸ் மாதிரி டைலாக் பேச வேண்டியதுதான். மூங்கில் மரம் இப்போதான் வளர்ந்துட்டு இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஏ அப்பா, எல்லாம் இப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. அடுத்து ஏதாவது இங்க விவசாயம் பண்ண போறாங்களா, இல்லைன்னா பார்த்த மாதிரி செதுக்க போறாங்களான்னு தெரியல மக்களே. வாங்க என்னோட இந்த பாலமலைய இந்த வாட்டி நம்ம பயணம் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளவு டஃப் கொடுக்குது அப்படிங்கிறத. நம்ம ரொம்பவே டஃப் தான் கொடுக்குது. இருந்தாலும் நம்மளும் ஈக்குவலா சண்டை போடுவோம் மக்களே. அவ்வளவு சாதாரணமாக சரண்டர் ஆயிருக்குது. ஆமா, இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ரோடு இப்படி எவ்வளவு தூரம் கண்டிப்பா தெரியல. அந்த பாட்டி சொன்ன மாதிரி ஒரு பெரிய பள்ளம் வரும். அதுல திரும்பினா ஊரு, பள்ளத்துல இறங்குனா கோயில். பாத்துருவோம். மழை பெய்யும் வந்தா இந்த இடம் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் போல இருக்கு. நல்லா இருக்கும் மீன்ஸ் நிறைய ரிவர் கிராசிங் மாதிரி வரும். அப்போ அதுக்கு வந்து ஒரு பைக்கை வாங்கிட்டு கண்டிப்பா இன்னொரு தடவை இந்த பாதைகளை எடுத்துட்டு வரணும். ஆனா என்ன பயம்னா, அதுவோ டியூப் டயரு. இந்த ரோடு இவ்வளவு மோசமா இருக்கிறது, டயரை ஈஸியா பஞ்சர் ஆக்கி விட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. அதுக்கு சில ஆப்ஷன் இருக்கு. இந்த மோட்டோல ஏதோ பஞ்சர் கிட்ல வைப்பாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் வரணும் மக்களே. நல்ல வேலை கடவுளா பார்த்து அந்த பாட்டி அனுப்பி வச்சாங்க, இல்லைன்னா குழப்பத்தோடய போயிட்டு இருப்பேன். இப்போ அந்த பாட்டி சொன்னதுனால கொஞ்சம் குழப்பம் இல்லாம போய்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, ஒரு பெரிய வீடு வருகிறது. இது மட்டும் இப்படியா சமாளிச்சிருப்பா. வந்துட்டோம் 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 வந்துட்டோம். எங்க வந்தோம்? இவ்வளவு பெரிய பாதை கொண்டு எங்க சொருகிறது? ஓ, 200 மீட்டர்ஸ் டெஸ்டினேஷன் வந்துருமா? நன்றி மாதாஜி, இவ்வளவு தூரம் உயிரோடு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. சொன்ன மாதிரி ரோடு கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. அப்போ வந்துட்டோமோ. மக்களே வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். அவர் டெஸ்டினேஷன் 200 மீட்டர்ஸ் அப்படின்னு எனக்கு மாதாஜி சொல்லிச்சு. இப்போதான் நீங்க மாதாஜி நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு, கொண்டு வந்து கரெக்டா சேர்த்துருச்சு அப்படின்னு. ஆஃப் ஆயிடுச்சு. அரை விடா, இன்னும் கொஞ்சம் மேல போகணுமே. இந்த மாதிரிலாம் வீடியோல தான் பார்த்துருக்கேன். இப்ப நானே இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்றேன். டயர்லாம் ஸ்பின் ஆகுது. கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்கு மக்களே. அந்த பக்கம் போடாம நீ சொல்றது புரியுது, டக்குனு அந்த பக்கம் போனதாலதான் வண்டி மாட்டுச்சு. அப்பா, எல்லா பக்கமும் ரோடு அப்படிதான் இருக்கு மக்களே. ஆமா ஆமா ஆமா. இங்க வாழ்ற மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாட்ஸ்அப். நான் சொன்னேன்ல, ஒரு ஆஃப் ரோடு பைக்கு, இங்க ஒரு சின்ன வீடு. எனக்கு எங்க வீடு போதும். இங்கெல்லாம் டெய்லியும் இப்படிலாம் மல்லு கட்ட முடியாது மக்களே. டெஸ்டினேஷன் வந்துட்டோங்குது. அந்த பாட்டி சொன்ன பள்ளத்தாக்கும் இதுவாக தான் இருக்கணும்.
ஓகே மக்கள், இதுக்கு மேல வீடியோ எடுத்தா அவங்க பிரைவசி பாதிக்கப்படும். நான் உங்களை கண்டினியூ பண்றேன். என்னன்னு ஒன்றும் புரியல மக்களே. போக போக பாதைகளும் போய்கிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம தேடி வந்து அந்த கோவில மட்டும் காணோம். கேட்கலாம் பார்த்தா மக்களையும் யாரையும் காணோம். வேலை தப்பான டெசிஷன்ஸ் எடுத்து டெஸ்டினேஷன்னா கோவிலுக்கு போகலான்னு சொன்னேன். அது முடியாத தவிர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. கோயிலுக்கு போறதுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லாம போயிருமோன்னு ஒரு யோசனையாக இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். யாரும் மக்களையே காணோம். அப்படியே ஒரு பார்ட்டி மட்டும் வந்திருக்காங்க. இப்போ யாரையுமே காணவில்லை. யாரா இருக்காங்க கேட்டு பார்ப்போம். கோயில் போற வழி மேல போடுங்க. சரி ஓகே. அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க மக்களே. எல்லாரும் மாதிரியா பாக்குறாங்க. யாராவன் போன முன்னாடி ஹெல்மெட்டுக்கு முன்னாடி மாட்டி வச்சு என்ன பண்ணிருக்கான் அப்படி பாக்குறாங்க. இதுக்குள்ளே ஏதோ ஒரு பாதை போகுது. எல்லாம் சொன்னது இப்படி போகுதுன்னு சொன்னாங்க. அதனால இப்படி போவோம். ஆமா, என்ன அல்டிமேட்டான விஷயம்னா கோவில் கீழே இல்ல, மலைக்கு மேல இருக்கு. மலை மேலதான் கோவில் இருக்கு. அதை ஏறி போறதுக்கும் பாதை நமக்கு தெரியணும். இல்லைன்னா அங்கேயும் தொலைச்சு போயிடுவோம். அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு.